முத்தழகி என்னாச்சு என் பொண்ணுக்கு? முத்தழகி என்னம்மா? முத்தழகி என்னமாச்சு? ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியலையே. தள்ளுடா தள்ளு. டேய் என் பொண்ணு என்னடா செஞ்ச? என் பொண்ணு என்ன செஞ்ச? டேய் என்னங்க என்னங்க கொஞ்சம் வெளியில வாங்க. என்னம்மா? முத்தழகி பாருங்க. முத்தழகி முத்தழகி அட ஒண்ணுல்ல. என் பொண்ணை என்னடா பண்ண? உன்னை கொல்லாம விடுங்க. நான் ஒண்ணும் பண்ணல. தண்ணில மூழ்கி சாக போறவங்க அண்ணன் தான் காப்பாத்தாரு. அது தப்பாயா? முத்தழகி முத்தழகி அப்பா பாருமா, அப்பா பாருமா. முத்தழகி அப்பா வந்திருக்குமா? கண்ணை திறந்து பாருமா. டேய் ரகு, என் பொண்ணை என்னடா பண்ண? வாய முடியா? தண்ணி குடிச்சிருக்காயா? அவ்வளவுதான். கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு உன் பொண்ணையே கேளு. வாடா. அம்மா அம்மா முத்தழகி 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 கண்ணை திறந்து பாருமா. முத்தழகி முத்து கண்ணம்மா நான் சொல்றத கேளு. நில்லு. விடியா. இந்த நாள உன் பேச்ச கேட்டதெல்லாம் போதும். என் பொண்ணு என் கொல்ல துடிச்சிருக்கா. அவளை நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்காம வர மாட்டேன். ஏய் தாமரை வெளியில வாடி. அதெல்லாம் வேண்டாம் கண்ணம்மா நான் சொல்றத கேளு. நீ வாய் மூடிட்டு சும்மாரியா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். வெளியில வாடி தாமரை. என்ன வேணும்? என் பொண்ணையே கொல்ல துணிச்சலடி நீ. என்னம்மா? விடியா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சு நான் உன்னை உயிரோட விட்டுக்க மாட்டேன். நீ கொன்னிருப்ப. ஏய் பேசாம இரு. நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? இவள சும்மா விட கூடாது. நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? கேளு இவகிட்ட. கத்தாத. உன் கத்தல கேட்க யாரும் இல்ல. டேய் கொடியே உனக்கு தெரியாதுடி. என் வாழ்க்கையை இழந்துட்டு நான் அவளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்டி. அந்த வேதனை என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்படி ஒரு காரியம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது? நாடோடியா வந்து உனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தோமே, எங்களுக்கு துரோகம் செய்யறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? சொல்லுடி. போதும். முதல்ல இவங்கள இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. நில்லடி. என்னடி? சொன்னா கேளு. நான் போகல என்ன பண்ணுவ? சொன்னா கேளு கண்ணம்மா. கொன்னுடுவியாடி? வேண்டாம். கொன்னுடுவியா? கண்ணம்மா. சொல்லுடி. விடுங்க. இன்னைக்கு இவ்வளவு ஒரு வழி பண்ணுங்க. மரியாதையா போடி. இவ்வளவு பேசாத. அம்மா நீ என் வீட்டுக்கு வந்த மருமக, என் பொண்ணு மாதிரி. ஊர் உலகத்துல சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. உனக்கு என்னதாமா ஆச்சு? நீ எதுக்குமா முத்தழகிட்ட பிரச்சனை பண்ற? கொலை செய். நான் முத்தழகி கிட்ட எவ்வளவோ கேட்டேன், சசிய மறந்துடுன்னு. எனக்கு அவன் மட்டும்தான் இருக்கான். என்னோட புருஷன் அவன். என் புருஷனை விரும்புற பொண்ண நான் என்ன பண்றது சொல்லுங்க? கொலை செய்யணும். வேணாவா? ஏய் திருட்டு முட்டை, அவன் உன் புருஷனோட தம்பிடி. அவனை நீ உன் பையனா தான் பார்க்கணும். அவனை நீ சொன்னா கேளு. வேண்டாயா? விடல. இவன் இனி உயிரோட இருக்க கூடாது. இருந்தா அது என் சூராவுக்கு செய்யற துரோகம். ஏய் ஒன்று தொடாதே என்ன. நீங்க யார்? எனக்கு கட்டிக்கிட்ட புருஷன் செத்து தொலைஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக விதவையா காலம் பூரா என்னால வாழ முடியாது. ரொம்ப தான் நியாயம் பேசுறீங்க. உங்க முதல் பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தங்கச்சியை நீங்க கட்டிக்கும் போது என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட தம்பியை கட்டிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல தப்பு சொல்லுங்க? பொண்ணுங்க செய்யறதெல்லாம் குத்தம். என் மனசுக்கு பிடிச்சவரோட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? நான் வாழணும். எங்க அம்மாவோட கதி எனக்கு வேணாம். பொண்ணா பிறந்துட்டேங்கிறதுக்காக விதியை நினைச்சு முடங்கி கிடக்க நான் விரும்புறேன். நான் சொல்றது புரியல? இங்க இருந்து போயிடுங்க. அடி பாவி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? எந்த ஒரு பொண்ணுமே இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாடி. நீ செத்த இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காது. அவ்வளவு விஷம். நீ விஷம். என்ன எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க? கிடைச்சதெல்லாம் போதியா? இவ பொண்ணே இல்ல, பைத்தியம். அப்பா சூரா, நான் இப்பவே இங்க இருந்து போறேன்டா. போறேன். எழுதுறியா? ஏய் நன்றி கட்ட நாயே. ஏய் காதலிக்கிற கல்யாணம் பண்ணிக்கிற நீ என் வீட்டு வாசப்படியை மிதிச்ச உன்னை குத்தி கொன்னுடுவேன். அப்படி கூப்பிடாத. ஏய் நீ சத்தியமா சூரா கூட பிறந்தவனா இருக்க முடியாதுடா. விடு விடு என்ன கண்ணமா விடு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. கொல்லுவேன்டா. விடுங்கன்றா.
வந்திருக்கலாம்ல. நீ எதுக்கு முத்தழகி இங்க வந்த? இவனுக்கும் நமக்கு எந்த உறவும் கிடையாது. ஏய், உன்னை விட பெரிய இடமா பார்த்து என் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்துறேன்டா. அதையே நீ பார்க்கதான் போற. நீ இனிமே என் பொண்ணை பார்க்க என் வீட்டுக்கு வந்தேன்னு தெரிஞ்சது அவனுக்கு சமாதி தான்டா. அவரை விடுங்க. நான் என்ன செஞ்சேங்கிறது எனக்கு தெரியணும். இல்ல யாரு என்ன சொன்னாலும் நான் வருவேன். முத்தழகி, என்னைக்கா இருந்தாலும் நீதான் என் பொண்டாட்டி. ஏய், என் பொண்ணை வெட்டி போட்டாலும் போடுவன தவிர உனக்கு கட்டி தர மாட்டான்டா. முத்தழகி, வேண்டாமா. என்ன தெரிஞ்சுக்கணும்? உன் அண்ணி உன்கிட்ட எதுவுமே சொல்லல. போய் உன் அண்ணி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. போய் கேளு. முத்தழகி, நான் என்ன தொடாத. ஒண்ணும் தெரியாதா? ஏற்கனவே ஊர்க்காரங்க எல்லாரும் நான் கெட்டு போனவன் முத்திர குத்திட்டாங்க. இதுல நீயும் அப்படி நடந்துக்கிற. இனிமே என்ன பார்க்க வராத. வராத. இன்னும் எத்தனை நாள் தான் காத்திருக்க முடியும்? என்னங்க அது? இவ்வளவு நாள் காத்திருந்தீங்கல்ல, இப்ப மட்டும் என்ன அவசரம்? நீங்க உள்ள இருங்க, நான் இப்ப வரேன். போங்க உள்ள. சீக்கிரமா வரணும். அவசரம் கொடுக்க. பேசாத. உனக்கு படுக்கைய பங்கு போடுவேன் நினைச்சியா? அப்புறம் எதுக்காக நீ வரேன்னு சொன்ன? எதுக்காக என்ன தூண்டி விட்டு அந்த பாவத்தை செய்ய வச்ச? போ, இங்க இருந்து போ. கிட்ட வந்து வெட்டி போட்டுருவேன். என்னையே ஏய்க்கிறியா? என் மேலேயே அருவா வைக்கிற? இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். மனசு தாங்க முடியலடா. அதான் இந்த விஷயத்தை சசிகிட்ட சொல்லி அழணும் போல இருக்கு. தாமரை, ஆம்பளைங்களை மயக்கிற செந்தாமரை நீ. சூரா அவனுக்கு பொருத்தமானவல்ல, அவனை விட்டு தள்ளு. நீ இந்த குடிசையில் இருக்க வேண்டியவளே இல்ல. என் கூட வந்துரு, உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன். நிஜமாதான் உண்மையில அவ்வளவு வாசம் வச்சிருக்க. உனக்கு இஷ்டம் தானே? சூரா யாருன்னு உனக்கு தெரியும்ல. முரண்டு பிடிக்கிற காட்டு மிருகத்தை ஒத்தையாளா நின்னு வேட்டையாடுறவன் தான் சூரா. அந்த ஆளுதான் என் கழுத்துல ஒரு தாலிய கட்டியிருக்கான். அவன் கதையை நான் முடிக்கிறேன். சரிக்காத, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். திருவிழா கொடி இறங்கறதுக்கு முன்னாடி ஒரே அடியில தீர்த்துறாமன. செஞ்சு காட்டு. அதுக்கப்புறம் கபடி நடந்த அன்னைக்கு ராத்திரி தாமரை அடையணுங்கிற வெறியில சூரா தனியா இருந்தப்ப
கொண்டாத. தாமரை தான் உன்னை கொல்ல சொல்ல. சூறாவை நான் தான் கொன்னேன். நான் குடிக்கணும். இன்னைக்கு நிறைய குடிக்கணும். குடிச்சு குடிச்சு போதை ஏறணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வரா. டேய் கிளி, வாங்கிட்டு வரா. டேய் டேய் ஓடாதா. டேய் டேய் நீ சசிகிட்டிய சொல்ல போறேன்னு சொன்ன. சொல்லு போ. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.